காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீனிவாசன் மேல்நிலைப் பள்ளி மற்றும் ராணி அண்ணாதுரை உயர்நிலைப் பள்ளியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் தேர்வு செய்யப்பட்ட முதல் 15 நபர்களுக்கு காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி பணியாணை வழங்கி அவர்களுக்கு வாழ்த்துரை தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை, கார் உள்ளிட்டவைகளை திருடிய கும்பலை போலீசார் சிசிடிவி உதவியுடன் கைது செய்தனர். மேலும் இவர்கள் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் பூட்டியிருக்கும் வீட்டை உடைத்து நகைகள் உள்ளிட்டவை கொள்ளையடித்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நமக்கு பெரிய குழு என்னன்னு கேட்டீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். ஸோ நமக்கு அஃபென்ஸ் நடந்த இடத்துல இருந்து அப்டூ நம்ம சென்னை வரைக்கும் பார்க்கும்போது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக மட்டும்தான் இந்த 3 அக்யூஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே விவசாய நிலங்களை மாடுகள் சேதப்படுத்துவதால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் காணாங்காடு கிராமத்தில் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். கள்ளச்சாராயம் விற்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் சோதனை மேற்கொண்டு ஜான்சன் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் பேரூர் பகுதியில் கோவையைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர்கள் சார்பில் பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் மாசு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதன் முன்னதாக இந்நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் மரக்கன்று நட்டு வைத்து துவக்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே காவலர் மணிராஜ் என்பவர் உமையத்தலைவன்பட்டி கிராமத்திற்கு காரில் சென்று பெண் ஒருவர் வீட்டு முன்பு காரை நிறுத்தி அந்த பெண் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படும் நிலையில் அப்பகுதி மக்கள் கையும் களவுமாக அவரை பிடித்து திருவேங்கடம் காவல்துறையினரிடம் ஒப்படைத்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் அவரை ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பணம் வாங்கி கொண்டு ஏமாற்றிய உளிமங்கலத்தைச் சேர்ந்த கார் டிரைவரை கடத்திய வழக்கில் அதே ஊரைச் சேர்ந்த 5 பேரை ஓசூர் நகர போலீசார் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து போலீசார் விசாரணையில் கார் ஓட்டுநரான வேணுகோபால் இரட்டிப்பு பணம் செய்து தருவதாக கூறி கேசவன் என்பவரிடம் 30 லட்சம் ரூபாய் பெற்று மோசடியில் ஈடுபட்டதாகவும் இதனால் அவரை கடத்தி சென்று தொப்பூர் அருகே அவரை மிரட்டி பணம் பறிக்கலாம் அல்லது கொலை செய்து விடலாம் என்று திட்டம் தீட்டப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோவையில் கடந்த 10 வாரங்களாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இறுதி வாரமான இன்று கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற நிலையில் இதில் ஏராளமானோர் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் வருகை புரிந்து ஆடல் பாடல் என மகிழ்ந்து சென்றனர். கரூர் வள்ளுவர் அறிவியல் மற்றும் வேளாண்மை கல்லூரி மற்றும் நோவா ஏரோஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பயிற்சி வழங்கப்பட்டது. கிருஷ்ணராயபுரம் தாலுகா செக்கனம் பகுதியில் வயல்வெளியில் கல்லூரியின் தாளாளர் செங்குட்டுவன் தலைமையில் பயிற்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ள ஆதி திருவரங்கம் கோவில் திருத்தேர் வெள்ளோட்ட நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் புறநகர் மாவட்ட அதிமுகவின் ஜெயலலிதா பேரவை சார்பில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் செய்த சாதனைகளை விளக்கி துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி ஓமலூரில் நடைபெற்றது. ஓமலூர் எம்எல்ஏ மணி தலைமையில் நடந்த துண்டு பிரசுரம் வழங்கும் பேரணியை சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் கலந்து கொண்டு தொடக்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சந்திரம்பட்டி கிராமத்தில் உள்ள சிறுகுடி கண்மாயில் மழை வேண்டியும் விவசாயம் தழைக்க வேண்டியும் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மீன்பிடியாளர்கள் ஊத்தா கூடையுடன் கலந்து கொண்டனர்.
நீலகிரி மாவட்டம் ஊட்டி அருகே உள்ள ஃபைன் ஃபாரஸ்ட் பகுதியில் இன்று வார விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனால் அப்பகுதி சுற்றுலா பயணிகள் கூட்டத்தால் களை கட்டியது. நீலகிரி மாவட்டம் உதகை ஷூட்டிங் மட்டம் 9வது மைல் உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த காட்டு யானையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தனியார் தீப்பெட்டி உற்பத்தி தொழிற்சாலையில் தீக்குச்சிக்கு மருந்து கலக்கும் பாய்லர் வெடித்து சிதறி தீ விபத்து ஏற்பட்டது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த 2 மாதங்களாக பதுங்கியிருந்த கேரளா நக்சல் அமைப்பு தலைவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். வயநாட்டில் கன்னி வெடிகள் வைத்த சம்பவம் தொடர்பான வழக்குகள் உள்ளிட்ட 40ற்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் போலீசார் இவரை கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியைச் சேர்ந்த ஒருவர் தனது 80 வயது தாயை உடல் நலம் சரியில்லாத காரணத்தினால் சைக்கிளில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற வீடியோ காட்சி இணையத்தில் வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மொகையூர் கிராமத்தில் தமிழ்நாடு பனைமரம் ஏறும் தொழிலாளர்கள் பாதுகாப்பு நல சங்கம் மற்றும் தமிழ்நாடு பனை ஏரிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் கல்லுக்கு தடை விதித்ததை கண்டித்து 500க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து தமிழக அரசு இந்த தடையை நீக்கி பனைமரம் ஏறும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் காத்திட முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா தளபதியார் அவர்களுக்கு எங்களுடைய இந்த 3 அமைப்பின் சார்பாக ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். தயவு கூர்ந்து இதற்கு நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கல் தடையை நீங்க நீக்க வேண்டும். இந்த பனையேரிகளின் வாழ்வாதாரத்தை நீங்கள் காப்பாற்றி கொடுக்க வேண்டும். நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.